இனி அங்கே அழுகை இராது, ஒருபோதும் அவர்கள் கூக்குரலும் இடமாட்டார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு இருக்கின்ற வலிமையை எடுத்துச் சொல்லுகிறது இறை வார்த்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையானது எடுத்து எம்பப்படுகிறது. நமக்கு நன்றாக தெரியும், இயேசு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் முடக்குவாதமுற்ற மனிதன் எழுந்து நடக்கத் தொடங்கினான். இயேசு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த காற்றும் புயலும் அடங்கி போனது. இயேசு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நோய்கள் குணமானது. தொழுநோயானது நலம் பெற்றது. தொழுநோயாளர்கள் நலம் அடைந்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதே மனநிலையில் வாழ்வதற்குரிய அழைப்பை தருகிறது இன்றைய நாளின் இறைவார்த்தை. அதாவது, வானிலிருந்து பொழியப்படுகின்ற மழையானது எப்படி பூமியை நனைத்து அந்த பூமியிலிருந்து புதிய செடி உருவாக்கி அதன் இலைகள் பசுமையானதாகவும் பூத்து குலுங்கி காய் கனிகளை தருவதாகவும் அமைந்திருக்கிறதோ, அதுபோல ஆண்டவருடைய வார்த்தையும் இருக்கும். அது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு பலன் தராமல் மீண்டும் திரும்பி வராது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. அந்த நூற்றுவத் தலைவன் ஆண்டவர் முன்பாக வந்து தன் மகனுக்காக இறைஞ்சி வேண்டுகிறான். அவரிடத்தில் உருக்கத்தோடு மன்றாடுகிறான். நீர் போம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்று சொல்லி அனுப்புகிறார் ஆண்டவர் இயேசு. இறைவார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கையோடு அந்த நூற்றுவத் தலைவன் அங்கிருந்து சென்றான். அவன் நம்பியவாறே அவனுடைய மகனும் குணம் பெற்றான். அதனால் அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் இயேசுவின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். அதனால் அரும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டால்தான் நாம் நம்புவோம், விசுவசிப்போம். அரைக்குறையான விசுவாசி. எல்லாருமே அப்படித்தானே. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா, நன்மைகள் நடந்தது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அதிசயங்கள் நடந்தால்தான் நாம் எல்லாம் கிறிஸ்துவின் சாட்சியா இருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம சாட்சியாவே மாற மாட்டோம். ஒரு பங்குல தியானம் கொடுக்கிறதுக்கு போயிருந்தேன். அப்பொழுது அந்த நற்கருணை ஆராதனையின் தருணம் வந்தது. அந்த நற்கருணை ஆராதனையினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லி, நற்கருணை ஆண்டவர் உயிருள்ள பிரசன்னமாய் அப்ப வடிவில் இதோ இந்த இடத்திலே நமக்கு பிரசன்னமாக இருக்கிறார். அவர் உயிருள்ள அப்பமாய் வீற்றிருக்கிறார். அவர் வாழ்வு தருகிற தேவன், இருக்கிறவராக இருக்கிறவர் என்றெல்லாம் அவர்களுக்கு எல்லா விளக்கங்களையும் எடுத்துச் சொல்லி, இந்த வாழும் கடவுள் மீது நாம் முழுமையான நம்பிக்கையோடு இந்த வேளையிலே வேண்டி செபித்தோம் என்றால் நமக்கு பல்வேறு நன்மைகள் உண்டாகும், பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், நோய்கள் குணமாகும், பேய்கள் தீமைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகும் என்று சொல்லி அவர்களிடத்தில் நான் அந்த மறைவுரையை நிகழ்த்தினேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்றால் நம் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலை, கண்ணீர் எல்லாம் மறைந்து போகும் என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி ஊக்கமூட்டினேன், உற்சாகமூட்டினேன். பிறகு அவ்வளவு பெரிய கூட்டம், ஏறக்குறைய ஒரு 700 பேருக்கு மேல அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் நான் கேட்டேன், இந்த நற்கருணை ஆண்டவருக்கு யாராவது 1-2 பேர் சாட்சி சொல்ல முன்வாருங்கள் என்று அழைத்தேன். யாராவது நற்கருணை ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல வாங்க. உங்க வாழ்க்கையில் ஏதாவது அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்திருந்தால் இயேசுவினுடைய சாட்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள், வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அவ்வளவு பெரிய கூட்டத்திலிருந்து ஒருத்தர் கூட எழுந்து வரலங்க. எனக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது.
ஒரு பழமையான ஒரு பங்கு, அவ்வளவு பெரிய கூட்டம், கிறிஸ்துவுக்காக ஒரு சாட்சி கூட அந்த இடத்துல இல்லை. யாரும் முன்வந்து கிறிஸ்து செய்த நன்மையை, கிறிஸ்து செய்த அந்த நல்ல விஷயத்தை சொல்வதற்கு முன்வரல. நிச்சயமா அந்த பங்குல எந்த அற்புதம் அதிசயம் நடக்காம இருந்திருக்குமா? கடவுள் நன்மையே செய்யாமல் இருந்திருப்பாரா? கடவுளுடைய வார்த்தையினால் அவர்கள் பலனை அடைந்திருக்க மாட்டார்களா? கடவுளுடைய வார்த்தையினால் அந்த குடும்பங்களில் நல்லது நடந்திருக்காதா? அவருடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் இருந்திருக்காதா? ஒருவரும் சாட்சி சொல்ல முன்வரவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட பல நேரங்களில் இதே மனநிலையில் இருந்து விடலாம். சிந்தித்து பாருங்கள், கடவுள் நம் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். எவ்வளவோ நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும், அவர் மீது முழுமையான விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமென்.